அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி ரொம்பவே எக்ஸாக்டாக அப்படின்னா நியர் டு அவர் நம்பர் பக்கத்தில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. 23,347 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்தே மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆயிருந்தாங்க. ரிவர்ஸ் ஆன பிளேஸ் அப்படின்னா இந்த இடங்களில் இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட 23,549.65 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் எக்ஸாக்டான ரிவர்சல் பிளேஸ் இதுதான். இந்த இடங்கள்லேயே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிற லெவல் நம்ம பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஹை. இதுக்கப்புறமாக எந்த ஒரு ஹையுமே மார்க்கெட்டில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கூட வைக்காமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லோ. இதுக்கப்புறமாகவும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட லோ வைக்க முடியாமல் இந்த இடங்கள்ல இருந்தே மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அண்ட் எண்ட் ஆஃப் த டைம் வரைக்குமே இந்த நம்பர்ஸ்லேயே க்ளோஸ் ஆகிருக்காங்க. இது நம்ம ப்ரியராகவே ஈவன் 2 to 3 டேஸ்க்கு பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 5 மினிட்ஸ் படி, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் படி இல்லை 15 மினிட்ஸ் படி, இந்த ரெண்டுலேயுமே நமக்கு எந்த இண்டெக்ஸ் நமக்கு ஒரு மொமெண்டம் கேண்டில் கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக அந்த டேயில் நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதன்படி நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, ஃபின் நிஃப்டியும் சரி நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. அந்த மொமெண்டம் கேண்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் இதை ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ண டீட்டெயில். அது மட்டும் இல்லாமல் 3 டேஸ் பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில் என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் நாம் எதிர்பார்க்கிறது 700 to 750 பாயிண்ட்ஸ் நமக்கு சிங்கிள் டேயில் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இது மேபி கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூவ்மெண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் மோர் தென் 750 வரைக்குமே போயிட்டு நம்மளுடைய டார்கெட்டுமே இன்றைக்கி ஹிட் ஆயிருந்தாங்க. அண்ட் எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க இல்லை இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ப்ரெடிக்ஷனுமே போஸ்ட் மார்க்கெட் ப்ரெடிக்ஷனுமே கொடுக்காமல் 1 டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதை யூட்டிலைஸ் பண்ணி கூட நீங்கள் லைவ் மார்க்கெட்டை பார்க்கும்பொழுது அது இன்னுமே உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்பவே ஆக்குரேட்டாக ரிஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரிஜெக்ட் ஆன பிளேஸ் 23,249 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸில் இருந்தே சஸ்டெயின் ஆக முடியாமல் இந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க. இதான் நிஃப்டிலையுமே நமக்கு ரிஜெக்ஷன் பிளேஸ் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அப்சைட் லெவலான இந்த ஃபஸ்ட்டு ப்ளூ லைன்லேயே நமக்கு ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான். இந்த ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலும் சரி, இந்த செகண்ட் டைமிங் கேண்டிலும் இந்த ரெண்டுமே நமக்கு T = N அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், இந்த T = N அப்படின்னு சொல்கிற டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே பிளேஸில் வரதை நம்ம T = N அப்படின்னு சொல்கிறோம். அதுவுமே சின்னதான ஒரு கேண்டிலாக வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ் அப்படின்னு நம்ம ப்ரேயராகவும் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இன்னையுடைய வீடியோலுமே நம்ம சொல்கிற விஷயம் தான், அந்த சின்னதான கேண்டில் அப்படிங்கிறது இதுதான். இதனுடைய லோ கட் ஆனதுமே பாருங்கள் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். தேர்டு டைமிங் கேண்டிலும் நமக்கு இந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட தேர்ட் டைமிங் கேண்டிலும் சரி, செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே மாதிரி நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டில் நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறமாக நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரேயராக நம்ம சொல்கிற டீட்டெயில் என்ன அப்படின்னா, நாம் எதிர்பார்க்கறது கரெக்ஷன் வருவாங்க அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராக நம்ம அந்த டபுள் டாப்பில் இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஈவன் க்ரீனில் இருக்கும் பொழுதுல இருந்தே இன்னுமே நம்மளுடைய
சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் போகும் பொழுது நமக்கு அது சரியான ஒரு பையிங் ப்ரைஸாக இருக்கும். அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அண்ட் ஈவன் 1 minute டைம் ஃப்ரேமில் கூட இன்றைக்கி நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நல்ல ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் அவர் டூல் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான். ஈவன் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து மோர் தேன் 2%, மோர் தேன் 3% வந்து இன்ட்ரா டேயில் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதை யூட்டிலைஸ் பண்ணி கூட நீங்கள் லைவ் ட்ரேடை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இனிமேல் அது எளிமையாக புரிய வரும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். தென் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று மீன்ஸ் 2 days பிஃபோராக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அரவுண்ட் ஒரு 9:13க்கு நம்ம இன்டிமேட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் நம்மளுடைய நம்பர்ஸும் அரவுண்ட் ஒரு ₹6 டிஃப்ரென்ஸ்லேயே இன்றைக்கி நிஃப்டியில் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர் ஃபார் ஃபஸ்ட்டு 5 minutes படி நமக்கு வந்திருந்தாங்க. எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னும் இந்த டைம் ரிஜெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 951க்கே நமக்கு நிஃப்டி ரிஜெக்டட் ஃப்ரம் அவர் நம்பர் அப்படிங்கிறத ஒரு 950க்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹை. இந்த இடங்களில் நம்ம ஷார்ட் எடுத்துகிட்டு இந்த ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் இன்றைக்கி மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ஃபால் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் திஸ். அண்ட் ரெண்டு பக்கமும் இன்றைக்கி கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி ரெண்டு சைட்லையுமே நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். ஈவன் ஒரு ₹88 நம்ம வந்து எடுத்த ஒரு கால் ஆப்ஷன் அரவுண்ட் இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் மோர் தேன் டபுள் அப்படின்னே சொல்லலாம். மோர் தேன் டபுளே இன்றைக்கி நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 10:52க்கு நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில் என்ன அப்படின்னா 461 பாயிண்ட்ஸில் இருக்கும் பொழுது ஸ்டில் வந்து நம்மளுடைய டார்கெட்டான 750 வந்து ஹிட் ஆகிறது நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுவுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. நெஃப்டின் படி நாம் ₹88 எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் அரவுண்ட் வந்து மோர் தேன் டபுள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கேண்டில் அப்படின்னா நமக்கு 25th மார்ச்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா டபுள் டாப் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செட்டப். கண்டிப்பாக நமக்கு ஒரு புல் பேக் ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் நம்ம நல்ல ஒரு புல் ரனில் இருந்தாலும் நமக்கு இந்த ரிவர்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை ஒரு ஹெல்த்தியான ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த இடங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். மறுபடியும் நம்ம லாங் போகிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி மார்க்கெட் வந்து இப்போ சப்போர்ட்டில் இருக்கிற லெவல் பார்த்திங்க அப்படின்னா 22,133 அப்படிங்கிற லெவல் வரைக்குமே நமக்கு சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில் போட்டால் மட்டுமே இனி ஃபர்தராக நம்ம இந்த இடங்கள்லேருந்து நம்ம புல் பேக் வந்து எடுத்துக்கலாமே தவிர்த்து அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு மறுபடியும் நல்ல ஒரு 22,900 or 22,700 வரைக்குமே நமக்கு போயிட்டு கூட புல் பேக் தரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இடங்கள்லேருந்தே ஒரு க்ரீன் கேண்டில் போட்டு இதனுடைய ஹை கட்டானால் மறுபடியும் நமக்கு புல் பேக் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நமக்கு கொடுக்காமல் மார்க்கெட் வந்து இது மாதிரி டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த ஹை கட் ஆனாலும் மட்டுமே அதாவது இந்த ஹை கட் ஆனால் மட்டுமே நமக்கு ஃபர்தராக லாங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் பொசிஷனல் ட்ரேடர்ஸும் சரி ஸ்விங் ட்ரேடர்ஸும் சரி லாங் அப்படிங்கிறத வந்து தற்போதைக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டாம். எதனால் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு க்ரீன் கேண்டில் ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில் போட்டால் மட்டுமே இன்னும் சஸ்டெயின் ஆகிட்டு நமக்கு லாங் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஃபியூச்சரும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வந்து வந்திருக்காங்க. நிஃப்டியை விட நிஃப்டி ஃபியூச்சர் அப்படின்னே சொல்லலாம். சிங்கிள் டேயில் 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது வித்தின் 2 days. மேபி
வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டேல நமக்கு ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் டேல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி ஃபியூச்சர்லையும். பேங்க் நிஃப்டி வந்து அகைன் எப்படி வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நமக்கு வந்திருந்தாங்களோ அதன்படி இப்போ பேங்க் நிஃப்டி வந்து சிங்கிள் டேல நமக்கு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சிங்கிள் சைட் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டுமே நமக்கு ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டுமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 3rd ஏப்ரல் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். 3rd ஏப்ரல் ஃபார் பேங்க் நிஃப்டி, எக்ஸ்பெஷலி பேங்க் நிஃப்டிக்கு மல்டிபிள் டைம் சைக்கிள் நமக்கு வந்த டேட். ஸோ அந்த டேட்டினுடைய ஹையூனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் 3rd ஏப்ரல் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பைரி கூட இருக்குது. ஸோ இந்த டேட்டில் நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்மிங் 2 டேஸில் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டேலேயே நமக்கு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3rd ஏப்ரல் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். உதாரணமாக 3rd ஏப்ரல் வந்து இதுதான் கேண்டில் அப்படின்னா இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ தான் நமக்கு கம்மிங் ஏப்ரல் மந்தினுடைய பேங்க் நிஃப்டிக்கான ட்ரெண்டை வந்து டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட். 3rd ஏப்ரலுக்கு மேலே இருக்கும் பொழுது அப் ட்ரெண்டும், 3rd ஏப்ரலுக்கு கீழே இருக்கும் பொழுதும் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். ஸோ 3rd ஏப்ரல் ஃபார் பேங்க் நிஃப்டிக்கு வந்து நோட் பண்ணுங்கள். நாளைக்கு நாம் எதிர்பார்க்கிறது 100% எதிர்பார்க்கிறோம். வித்தின் 2 டேஸில் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இது மாதிரி 100% ஆஃப் டேயில் நம்மளுடைய மொமெண்டம் கேண்டிலும் அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் வராங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு டேட் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே நமக்கு இந்த டபுள் டாப் மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஹை கட்டானால் மட்டுமே லாங் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணினோம். அப்படி இல்லை அப்படிங்கும்பொழுது நமக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக்காக இருக்கும் நமக்கு லாங் போகிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் இது, செகண்ட் சப்போர்ட் லெவல் இது அப்படிங்கிற நம்பர்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறது 100% மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். வித்தின் 2 டேஸில் பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 700 to 750 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கூடவே நம்மளுடைய மொமெண்டம் கேண்டிலும் சேர்ந்து வராங்க அப்படின்னா அது ஒரு மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு டேட் அப்படிங்கிறது நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன டைமிங் கேண்டில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம், என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 2nd ஏப்ரல் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணுங்கள். இது பேங்க் நிஃப்டினுடைய 2nd ஏப்ரல் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ். அண்ட் எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. 1 டே பிஃபோராகவே இது மாதிரி நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸும் மார்க்கெட்டினுடைய ப்ரெடிஷன்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். எவ்ரிடே நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணி கூட மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது இன்னுமே அது உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 2nd ஏப்ரல். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைனில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணலாம். டூல் பேஸ்டாக ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸ்னு வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும் நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. செக்டார்ஸ் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் வந்து கன்சம்ஷன், டிஃபென்ஸ், மெட்டல், ப்ரைவேட் பேங்க்ஸ் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வராங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி 2nd ஏப்ரல் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டிலில் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இதுதான் டைமிங் கேண்டில் ஃபார் ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் 145 கேண்டிலாக இருக்கட்டும் இல்லை 1125 கேண்டிலாக இருக்கட்டும். ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுங்கள். எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் 80 பாயிண்ட்ஸை வந்து இருந்தாங்க அப்படின்னாலும் அவாய்ட் பண்ணுங்கள். மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி வந்து மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். எதனால அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு பெரியதாக இருக்கும். அதனால T = N அப்படின்னு சொல்கிற செட்டப் வரும்பொழுது அதுவுமே ஒரு சின்னதான கேண்டிலாக இருந்தாங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான பிளேஸ். எதனால் வந்து இது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ் அப்படின்னா இந்த டைமிங் கேண்டில் மட்டுமே நம்ம வச்சு ட்ரேட் பண்ணும்பொழுதே அது
பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்பர்ஸ் படியும் பார்க்கும் பொழுதும் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் சின்னதான ஒரு கேண்டில் வரும் பொழுது எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் அந்த T=N வந்து நம்ம டெலிகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்தந்த டைமில் இருந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.